இந்த சூரிய கிரகணம் எப்படி இருக்குங்க சார்? அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நைட்டு 11 மணி 22 நிமிஷத்துக்கு 11 மணி 1 நிமிஷத்துக்கு நைட்டு வந்து இந்த சூரிய கிரகணம் ஆரம்பிக்குது. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்த்தோம்னா 12 மணி 22 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. விச் மீன்ஸ் செப்டம்பர் 22ஆம் தேதி காத்தால 12 மணி 22 நிமிஷம் வரைக்கும் இந்த சூரிய கிரகணத்துடைய பிரபாவம் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதாவது பிரதமம் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட். அப்போ முதல் தடவை எப்போ குளிக்கணும்? இப்போ நிறைய பேர் வந்து வைதிகம் பண்ணிட்டு இருப்பாங்க, சில பேர் வந்து ஜபதப அனுஷ்டானங்கள் செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பார்க்குறச்சு நைட்டு 11 மணி 1 நிமிஷத்துக்கு இந்த சூரிய கிரகணம் ஆரம்பிக்குதுன்னா 11 மணிக்கு குளிச்சுட்டு அவங்க ஜபத்தை ஆரம்பிக்கலாம். நைட் ஜபம் பண்ணணும். பேசிக்கலா இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது என்ன விஷயம்னா, சூரிய கிரகணத்துல பொதுவாகவே இந்த தெய்வத்துக்கு பலம் கிடையாது. அதனால என்ன நிறைய பேர் வந்து இந்த நைட் டைம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கோவில் வந்து க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா ஜபத்துக்கு பயங்கரமான வேல்யூ. என்ன வேல்யூனா, ஒரு தடவை நீங்க ஜபம் பண்ணீங்கன்னா 100 டைம்ஸ் அதோட வேல்யூ. ஒரு தடவை க்ளீம் கிருஷ்ணாய நமஹா அப்படின்னு சொன்னீங்கன்னா 100 டைம்ஸ் சொல்லியிருக்கக்கூடிய அளவுக்கு அதோடைய புண்ணியம் கிடைக்கும். அதனால ஃபர்ஸ்ட் டைம் குளிக்கிறச்சு 11 o'clock, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11:40க்கு ஒரு தடவை குளிக்கணும். ஏன்னா மத்தியானம் சென்டரில் குளிக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் மறுபடியும் எப்போ கிரகணம் ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா 12:22. அப்போ 12:23க்கு அப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய மற்ற வேலைகளை பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தூங்கலாம். மெயின் விஷயம் என்னென்னா, இந்த சூரிய கிரகணம் ஆக்சுவலாக ஏற்படக்கூடிய ராசி நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசியில தான் இந்த ஒரு சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படுகிறது. ஸோ சூரிய கிரகணம் என்ன நடக்குதுன்னா, சூரியனும் கேத்துவும் இணையக்கூடிய ஒரு சங்கரம். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம சந்திர கிரகணத்தை நம்ம பார்த்துருந்தோம். சந்திர கிரகணத்தில் சந்திரன் ராகு இணைகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் கேத்து வந்து பேசிக்கலாக இணைகிறது. அப்போ என்ன நடக்குது இந்த இடத்துல? சூரியன் கேத்து இணைகிறது அப்படின்னா பொதுவாகவே 3 ராசிகளுக்கு பாதிப்புகளை கொடுக்கும். அதாவது 3 ராசிகள் இன்ஸ்பெசிஃபிக்கா ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். எந்தெந்த ராசிக்கு நல்லா இல்லைங்க சார்? இதுக்கெல்லாம் பாதிப்பு அதிகமா இருக்கும். சரி, இப்போ பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா மெயினா அந்த கன்ஜங்ஷன் திரிகோணம் வரக்கூடிய ராசிகள்ல பாதிப்பு. அப்போ மேஷம், சிம்ஹம், தனுசு இந்த 3 ராசிகளுக்குமே இந்த சூரிய கிரகணத்தினால பாதிப்புகள் சற்று அதிகம். அது இல்லாமல் இன்னொரு 2 ராசி இருக்கு, அவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த சிம்மத்துக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகள். அப்படி பார்க்கும் பொழுது கடகமும் கொஞ்சம் பிரச்சனைக்கு உட்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கன்னியும் கொஞ்சம் பிரச்சனைக்கு உட்படக்கூடிய வாய்ப்புகள். அப்ப டோட்டலா 5 ராசிகளுக்கு இந்த பாதிப்புகள் இருக்குமா? எந்தெந்த ராசிகளும் நல்லா இருக்குங்க சார்? நல்ல கேள்வி. அதாவது என்ன, இப்போ சந்திரகிரகணத்துல 5 ராசிகள் நன்னானா நம்ம நேயர்களாகட்டும் நிறைய பேர் வந்து டைரக்டாவே போனே பண்ணாங்க, சார் அவ்வளவு மோசமா இருக்கா அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் பாசிட்டிவா போயிடலாம். கரெக்ட். அதனால வந்து எந்தெந்த ராசிகளுக்கு பொதுவாகவே நல்லா இருக்குன்னா, இந்த சாயா கிரகங்கள் எந்த இடத்துல 3, 6, 10 கூடிய பாவகங்கள் இல்ல உட்காரும் பொழுது பொதுவாகவே நல்ல விஷயங்கள் செய்யும். அப்படி பார்க்கும் பொழுது மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பல பிரச்சனைகள் வந்து ஓயக்கூடிய, இட்ஸ் கோயிங் டு பி ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய ஸ்தானங்கள்ல மிதுனத்துக்கு இருக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மீனத்துக்கு அமேசிங் டைம் பீரியட். பொதுவாக மீனத்துக்கு சனி வந்து வக்கரமா ஜென்மத்திலே உட்கார்ந்துருக்கு, பல பிரச்சனைகள் ஆடி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ மீனம் வந்து உங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்துலேருந்து ஒரு 40 டேஸ்க்கு அப்புறம் 40 டேஸ்க்குள்ள நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துக்கும் சூப்பர் டைம் பீரியட் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு நற்செய்தி. அப்போ 3 ராசிகளுக்கு உண்மையாகவே இந்த சூரிய கிரகணத்துக்கு அப்புறம் ஒரு 40 டேஸ்ல நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடக்குமா? சரி, 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்துடலாம். கண்டிப்பா. கன்னி ராசிக்கான பலன்களை சொல்லுங்க சார். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்துல இந்த ஒரு சூரிய கிரகணம் பொதுவாக நடக்குது. உத்திர நட்சத்திரம்ங்கிறது சூரியோட நட்சத்திரமே. அந்த நட்சத்திரத்தோட பாதி கண்ணிலும் இருக்கு. ஓகே, இதுல என்னன்னா விரயத்துல உட்கார்ந்து இருக்கனால மெயினா ஹெல்த் இஷ்யூஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு 2 நாள் போய் ஏதாவது இடத்துல ஹாஸ்பிட்டல்ல போய் மருந்து மாத்திரை எடுத்து வர மாதிரி இருக்கும். சில பேருக்கு உடம்புல இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரலாம், உடம்பு ஹீட் ஆகலாம், ஜுரம் வரலாம், இல்ல வீட்டுல பெரியவங்க ஏதாவது இடத்துல பாதிப்புல போய் அட்மிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா சில பேருக்கு இது வேற மாதிரியும் வேலை செய்யும். வேற ஒரு வேலைக்கு போகணும், ஆனா உங்க பாஸ் ஏதோ இடத்துல தொந்தரவா இருக்காரு, இடையூறா இருக்காரு, இல்ல போக முடியாத நிலைமையில நீங்க சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல இப்ப வேலை மாறும். வேற ஊருக்கே போயிடுவாங்க. இல்ல பாஸ் ரொம்ப நாளா வந்து ஒரு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காரு. கேத்துனா நட்டு,
சூரியன் கேது சேர்ந்துன்னா நட்டுனால பிரச்சனை வரக்கூடிய ஆட்கள் வந்து இப்போ சூரியன் வந்து கட் ஆகி போயிடும். அப்போ பாஸ் கிளம்பி போயிடுவாரு. அப்போ நீங்க நல்ல இடத்துல போய் உட்காரக்கூடிய வாய்ப்புகள். ஆனா அந்த இடம் தெரியாத இடமா இருக்கும், புது இடமா இருக்கும். ரொம்ப நாளா ரகசியமா வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்ப நீங்க சொல்லியே ஆக வேண்டிய கட்டாயம். ஆனா அது நல்லதுக்கா இருக்கும். நீங்க சொன்னாதான் அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, குடும்பத்துல அந்யோன்யத்தை கொடுக்குதுங்கிற சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க பண்ற மாதிரி வரும். ரொம்ப நாளா க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்கக்கூடிய கிரெடிட் கார்டு க்ளோஸ் ஆகுதுன்னா அது இப்போ க்ளோஸ் ஆகும். அது கவர்மெண்ட் கிரெடிட் கார்டா இருக்கலாம், கவர்மெண்ட் பேங்க்ல வாங்கியிருக்கக்கூடிய கிரெடிட் கார்டா இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பாசிட்டிவாகவும் நடக்கும். பட் விரயஸ்தானம்ங்கிறது இட் இஸ் ஆக்சுவலி கன்சிடர்ட் 70% as நெகட்டிவ். 70% அது நெகட்டிவ் ஸ்தானம் தான். அது கன்னிக்கா இருக்கிறதுனால மெயினா குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும், வீட்டுல பெரியவங்களுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். அந்யோன்யம் கெடுற மாதிரி சுச்சுவேஷன் வரலாம். இல்லைன்னா ஃபேமிலி விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு வேற இடத்துக்கு போயிட்டு ஒரு டெப்யூட்டேஷன் ஒர்க் மாதிரி ஒரு 40 நாளுக்கு 30 நாளுக்கு போயிட்டு வர மாதிரி வரலாம். அதே மாதிரி சில பேருக்கு கால் பாதங்கள்ல வலி வேதனைகளை கொடுக்கலாம். சூரியன் கேது சேரும் பொழுது கால் பாதத்தில் ஏற்படக்கூடிய சுளுக்குனால நம்ம எந்திரிச்சு நடக்க முடியாம போகலாம். சில பேர் வந்து கிக்கர் ராடு வந்து எங்கேயோ பார்த்துட்டு ஹெல்மெட் போட்டு கிளாஸ் போட்டு சம்மந்தமே இல்லாம காலை போட்டு உதைப்பாங்க. லாஸ்ட்ல பார்த்தா கிக்கர்ல போய் ராடில் அடிக்காம சம்மந்தமெல்லாம் கால் அடிச்சுக்கும். அது ஒரு வலி. சின்ன காயம் படுறது, கேத்துனா சின்ன சராய்ப்பு, சின்ன வெட்டு காயம், சின்ன ஃபயர் காயம், இந்த மாதிரிலாம் நடக்கும். இப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கவனமாக இருக்கணுங்கிறது புரிஞ்சுக்கணும். ஸோ கன்னியை பொறுத்த வரைக்கும் சுச்சுவேஷன் வந்து சந்திர கிரகணத்துல டைம் நல்லா இருக்கு. அதனால அது பெரிய பாதிப்புகள் பெரிய தாக்கத்தை கொடுக்காதுங்கிறது ஒரு நம்பிக்கையான விஷயத்த நம்ம சொல்ல முடியும். அதனால எப்படி பார்த்தாலும் 75% கன்னிக்கு வந்து நல்லது பண்ணாலும் ஒரு எப்படி இருந்தாலும் 35% கொஞ்சம் கவனமா இருக்கணும், ஜாகிரதையா இருக்கணும்னு சொல்லணும். சார் இந்த கன்னி ராசிக்கான பரிகாரங்கள் என்னது சார்? சயன கோலத்தில் படுத்திருக்கக்கூடிய பெருமாள், சூரிய நாராயண பெருமாள், அப்படி இல்லைன்னா அனந்த பத்மநாபன், இவங்களுடைய இடத்துக்கு கோவிலுக்கு போகணும். போய் கால் பாதங்களை தொட்டு வணங்குவது, சாஷ்டாங்கமாக வீட்டில் அம்மா அப்பாவுக்கு வழிபாடு செய்வது ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். தேவையில்லாத பிரச்சனை, இந்த கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வெளிவரும். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.